வருகிற உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பையில் பங்களாதேஷை நீங்கள் ஒன்றும் கண்டுக்கல. பங்களாதேஷோடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கல. பங்களாதேஷ் இந்த ஆட்டத்தில் ஆட முடியல, இந்த தொடரில் ஆட முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல, நாங்களும் இந்த தொடர்லேருந்து விலகிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் விளையாட மறுத்துதா அப்படின்ட்டு தெரியல. இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஏன்னா அணியோடைய வீரர்கள்லாம் அறிவிச்சாச்சு. இப்படி ஏன் அணியோடைய வீரர்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது இல்லை கடைசி நேரம் நாங்கள் அணியோட வீரர்கள்லாம் அறிவிச்சு தான் ஆகணும், அதே நேரத்தில் நாங்கள் விளையாடுறோமா இல்லையான்ட்டு எங்கள் நாட்டு பிரதமர் தான் முடிவு பண்ணுவார், அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கிறோம், அவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு. அதை கூட சில பேர் சோசியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க, ஏங்க அந்த பிரதமருக்கு ஃபோன் இல்லையா அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே நீங்கள், அவருக்காக ஏன் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஏறக்குறைய பங்களாதேஷை நீங்கள் அந்த கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கல, அதனுடைய நீங்கள் மறுத்துட்டீங்கல்ல. ஏன்னா ஒரு காலத்தில் எதிரிக்கு எதிரி, இப்போ எதிரிக்கு எதிரி நண்பனாக ஆகியாச்சு. அந்த பங்களாதேஷுக்கு ஆதரவாக இந்த தொடரில் ஏசியா கப்பு T20 நாங்கள் விளையாட போகிறது இல்லைங்க பாகிஸ்தானோட முடிவு. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவரும் அந்நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் ஏசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவருமாகிய மொய்சின் நக்வி. இந்த மொய்சின் நக்வி யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன்னு. இவர் தான் ஏசியா கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர். இவர் சமீபத்தில் ஏசியா கப் போட்டி நடந்ததில்ல, ஆசிய உலகக்கோப்பை, அதில் இந்தியா கப்பு ஜெயிச்சிச்சு. ஜெயித்த உடனே நமக்கு தான் அந்த தகராறு போய்ங்குது இல்லை, பங்காளி சண்டை இருந்துகிட்டு தான் இருக்குல்ல, நாங்கள் இந்த கப்பை இவர் கையால் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க நம்ம வீரர்கள். இல்லை நான் தான் அந்த கப்பு கொடுப்பேன். யார்? இந்த நக்வி. அவர் என்ன பண்ணார், நான் தான் அந்த கப்பு கொடுப்பேன், ஏன்னா நான் ஏசியன் கிரிக்கெட் வாரியத்தோட தலைவர், உங்கள் கையாலெலாம் வாங்க முடியாதுங்க, அந்த கப்பை எங்களுக்கு தேவையில்லைங்கன்னு இவங்க வந்துட்டாங்க. அப்படியாப்பட்ட நபர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கப்பை தூக்கின்னு பாகிஸ்தானுக்கு போயிட்டார். கொடுக்கவே இல்லை அந்த கப்பை. அங்கேயாவது கொடுத்துட்டோம், துபாயில் நடந்த மேட்ச் அது, அங்கேயாவது கொடுத்துட்டு சரி என் கையில் வாங்க மாட்டேன்றாங்க, அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோம். சிறுபள்ளத்தனமாக அந்த கப்பை தூக்கி போய் என் ஆஃபீஸில் வச்சுக்கிட்டேன் நான் அப்படின்றாரு. இன்னும் அந்த கப்பு அங்கே தான் இருக்குது. இந்திய வீரர்கள்லாம் எனக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நான் என்னென்ன டேட்டுக்கு வரேன், இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிட்டு அவங்க பாகிஸ்தான் வந்தாங்கன்னா அவன் கையில் இந்த கப்பை தூக்கி கொடுக்குறேன், அவன் வாங்கிட்டு போகட்டும் அப்படின்னு. இந்த கரகாட்டக்காரனில் ஒரு வசனம் ஒன்று இருக்கும். ராமராஜன் கிட்ட சந்திரசேகர் கேட்பார், மெடலுக்காக தானே நீங்கள் ஆட வந்திருக்கீங்கன்னு, எங்கள் வீட்டில் பாரு எவ்வளோ மெடல் இருக்குது அப்படின்னு வரும். மெடலுக்காகலாம் ஆட வரல, எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ மெடல் இருக்குது. அது மாதிரி எவ்வளோ கப்பு குவிச்சிருக்காங்க இந்திய அணி. ஏங்க இலங்கையும் பங்களாதேஷும் ஜெயிக்கிறதுக்காக, கப்பு குவிக்கிறதுக்காக இவங்க ஆடி இருக்காங்க. பங்களாதேஷ் டீம் வளர்றதுக்கே காரணம் இந்தியா தான், இலங்கை கிரிக்கெட் டீம் வளர்றதுக்கே காரணம் இந்தியா தான். அப்படி இருக்கும்போது இப்படி சொன்ன ஒரு நபர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் இந்த தொடர் புறக்கணிக்கும், ஆனால் அதை சொல்லக்கூடியவர் யாருன்னா எங்கள் நாட்டு பிரதமர் தான். இது ஒரு பக்கம் சொல்லியாச்சு. இந்த தொடரை பாகிஸ்தான் புறக்கணிச்சது, இந்த விளையாட மாட்டேன்னு சொன்னால் அந்த அணிக்கு எந்த மாதிரியான பாதகங்கள் தான் நம்ம பார்ப்போம். எந்த மாதிரியான, ஏன்னா அந்நாட்டு மக்களை அதை விரும்பலை, அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர்களே அதை விரும்பலை அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. சொல்ல முடியாது இல்லை, ஏதாவது பதில் சொன்னால் நீங்கள் கிரிக்கெட் வாரியத்தை எதிர்த்து நீங்கள் பேசிட்டீங்களா, நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு. எல்லா இந்த விளையாட்டாக பார்க்காம இதுக்குள்ள அரசியலும் இதுக்குள்ள வேறொரு விஷயங்களை கொண்டு சேர்க்குறாங்களே, அந்த வீரர்கள் கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய போட்டி T20 உலகக்கோப்பை இன்னைக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் மாறி இன்னைக்கு 50 ஓவர் மாறி இன்னைக்கு T20 அளவுக்கு வந்தாச்சு. அதுவும் இந்த மேட்ச், இந்த தொடர் இந்த உலகக்கோப்பை 20 அணி உள்ள வருது. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த தொடர் தொடங்குது. அது 7ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா முதல் மேட்சே யாருன்னா பாகிஸ்தான் நெதர்லாந்து போது கொழும்புல நடக்குது அந்த மேட்ச். இன்னொரு மேட்ச் இந்தியாவும் அமெரிக்காவும். 20 அணி உள்ள வந்திருக்குன்னா அதுல எவ்வளவு கத்துக்குட்டி அணி, அவங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, அவங்க எவ்வளவு டஃப் கொடுக்க போறாங்க. இந்த தொடரே விறுவிறுப்பான தொடர். இதுல நான் விளையாட முடியாது அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் நாடு இருக்கிற நிலைமை பொருளாதார ரீதியாக அந்த கிரிக்கெட் வாரியத்திற்கு அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாடினாதான், அதுவும் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடினாதான் ஒரு தொகை கிடைக்கும், ஒரு பெரும் தொகை கையில் கிடைக்கும்.
அதுவும் இந்த மாதிரியான T20 உலக கோப்பையை அவங்க மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ண அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் தான் அந்த வீரர்கள் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மிழுங்கிட்டு இருக்காங்க. ஏமா பங்களாதேஷ் அவங்க விளையாடனா அவங்க கொழுப்பு பார்த்து நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாம தான் இந்தியாவில் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டல, அதுக்காக தான் நம்ம மேட்ச் எல்லாம் தூக்கி இலங்கையில வச்சிருக்காங்க. நாம போய் விளையாட வேண்டியது தானே. இது ஏன் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு உள்ளுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்காங்க. வந்து இருக்கதான் செய்யும். அது எந்த நாட்டு வீரர்களா இருந்தாலும் சரி. ஆஸ்திரேலியாவில் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் கில்லஸ்பி, அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த ஐசிசி இருக்குல்ல, அது 2 கரண்டி வச்சிருக்குது. 2 கரண்டியில் ஒரே பதார்த்தத்தை பரிமாறுது அப்படின்னு. பதார்த்தம் ஒன்று தான், 2 கரண்டி வச்சு பரிமாறுது அப்படின்னு. என்னடா அது இப்படி போட்டிருக்காருன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டோம், அந்த நாட்டில் போய் விளையாட மாட்டோம் இந்திய வீரர்கள் சொன்னபோது, பிசிசி சொன்னபொழுது உடனடியாக நீங்கள் துபாய்க்கு வந்து அந்த மேட்ச் எல்லாம் மாற்றினீங்கல்ல. இப்போ வந்து அதே தானே பங்களாதேஷும் கேட்குது. நீங்கள் அந்த மேட்சை இலங்கைக்கு மாற்றினா என்ன அப்படின்னு அந்த கில்லஸ்பி சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன தெரிய போது? வந்து சமீபத்தில் நடந்த தாக்குதல், வந்து பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல், நீண்ட காலமாக இருக்கிற போர் பிரச்சனை, தீவிரவாத ஊடுருவல்கள், இன்னும் அரசியல், காஷ்மீர் பிரச்சனை, இப்படி அடிக்கிட்டே போனால் ஒரு பெரிய பங்காளி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. வந்து இதெல்லாம் அந்த வீரருக்கு தெரியாம 2 கரண்டி வச்சுக்குது ஐசிசி, ஒரே பதார்த்தத்தை வந்து பரிமாறுது, பங்களாதேஷுக்கு உள்ள விட வேண்டியது தானே அப்படின்னு இதெல்லாம் இந்த காமெடியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐசிசியோடைய பெரும் வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது பிசிசி தான், இந்திய கிரிக்கெட் வாரியம் தான். மிகப்பெரிய பெரும் வருமானத்தை. சரிங்க, இதில் பாகிஸ்தான் நான் விளையாட முடியாதுங்க, நான் பங்களாதேஷுக்கு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், அவங்க விளையாடாத போது நாங்கள் விளையாடல அப்படின்னா பாகிஸ்தானிற்கு என்ன விதமான இழப்பு ஏற்படும்? நீங்கள் ஐசிசி வந்து நேரடியாக மோதுறீங்க, நேரடியாக அது கூட சண்டைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இருதரப்பு நாடுகள் தொடர் ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நியூசிலாந்து வந்து இங்கே விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரியான தொடர் வந்து ஐசிசியுடைய கண்ட்ரோலில் வர அந்த தொடர் வந்து நடக்காது. இன்டர்நேஷனல் மேட்ச்சில் போயிட்டு வெளிநாடுகளில் பாகிஸ்தான் விளையாட முடியாது. குறிப்பாக ஏஷியாவில் நடக்கிற மேட்சை சுத்தமாக வந்து பேன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் மீறி இங்கே ஐபிஎல் நடக்குதுல்ல, அதே போல் பாகிஸ்தானில் பிபிஎல் பிரீமியர் லீக் அங்கே தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வீரர்களுக்கு அந்நாடு என்ஓசி கொடுக்காது, தடையில்லா சான்றிதழ் கொடுக்கவே கொடுக்காது, அதுக்கு ஐசிசி பரிந்துரைக்காது. ஏறக்குறைய அந்த அணியை தனிமைப்படுத்துறாங்க, அந்த அணியை பேட் பண்றாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படும், மிகப்பெரிய வருமானம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு கட் ஆகும். இப்போ ஐசிசி வந்து பங்களாதேஷ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த உறுப்பு நாடுகள் வந்து அதுக்கு கூட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த தொகையை வந்து பிரித்து கொடுப்பாங்க இல்லைங்களா. அதுவே பங்களாதேஷ் அவங்க நாட்டு வருமானப்படி 325 கோடி ரூபாய் அது வந்து கட்டுன்ட்டாங்க. அப்படி பார்த்தா பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய அந்த காசை, அந்த மானிய தொகையை அவங்களும் கட் பண்ணிடுவாங்க. இது ஏன் வந்து இது இவ்வளோ புடாக்கொண்டனா இவ்வளோ ஏன் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இல்லைங்க சும்மா வந்து பாகிஸ்தான் வந்து அப்படி நூல் விட்டு பார்க்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அணி வீரர்களே அறிவிச்சிட்டாங்க. இது ரொம்ப தடை பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணால் அவங்க அணிக்குள்ளேயே பெரும் குழப்பம் ஏற்படும். உள்நாட்டு குழப்பம் மாதிரி அந்த அணிக்குள்ளான குழப்பம் ஏற்படும், அந்த வாரியத்துக்குள்ள குழப்பம் ஏற்படும். இப்போ இருக்கிற தலைவராக இருக்கிற நக்வியை அவங்க தூக்கினாலும் தூக்கிடுவாங்க அந்த பதவியிலிருந்து. அது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருக்கிற மற்ற அணிகள் பூரா புதுசாக வந்திருக்குது. ஒரு பாகிஸ்தான் ஏற்கனவே 50 மேட்ச்ல சாம்பியன் வாங்கினவங்க வந்து 92ல இம்ரான்கான் தலைமையில். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஃபோர்ஸா காமிக்கணும், இந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது. வருமானத்தை தாண்டி நாம ஒருவேளை நமக்கு அந்த வாய்ப்பு இருந்து கப்பு அடிச்சிட்டோம்னா, T20 உலக கோப்பை நம்ம அடிச்சிட்டோம்னா அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த பங்களாதேஷ் சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நீங்கள் அப்படியே பின்னாடி கொஞ்சம் வரலாறு அப்படி பின்னோக்கி போனீங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது இல்லையா பங்களாதேஷ். அப்போ வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு ஜின்னா போய் வந்து அங்கே போய் பேசுகிறாரு. கிழக்கு பாகிஸ்தான் அதை பங்களாதேஷ் அப்போமா அது அங்கே போய் பேசுகிறார். அவர் பேசினப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு இளைஞனுடைய குரல் ஒன்று வருது, வந்து ரொம்ப கம்பீரமாக ரொம்ப உரத்த
குரலா ஒன்று வருது. என்ன சொல்றேன்னா, அது என்ன சொல்றேன்னா, இது வங்காளம் பேசக்கூடிய நாடு, வங்காளம் பேசக்கூடிய பகுதி, இங்க வந்து உருதுல பேசாதீங்க, வங்காளத்தில் பேசுங்க அப்படின்னு அந்த இளைஞருடைய குரல் வந்த பிறகு ஒட்டு மொத்தமா எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஜின்னாவும் கவனிக்கிறாரு. அந்த இளைஞனை அடித்து அந்த கூட்டத்தில் இருந்து குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போடுறாங்க. பிற்பாடு அந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் மூலமாக சுதந்திரம் கிடைத்த பிறகு, தனி நாடான பிறகு, பங்களாதேஷ் ஆன பிறகு, அந்த நாட்டினுடைய முதல் அதிபராக அந்த இளைஞர் தான் வருகிறார். அவர் தான் முஜிபுர் ரஹ்மான். எப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது பாருங்க. அப்படி இருந்தவங்க தான் நீங்க விளையாட்டுக்காக இப்படி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க விளையாடாம போங்க யார பாகிஸ்தானை. அதனால ஒரு நஷ்டமும் வந்து ஐசிசியும் கிடையாது, பிசிசியும் கிடையாது, மற்ற நாடும் கிடையாது. நஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. இதே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா பங்களாதேஷ் வந்து கை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க நிலைமை இருக்கிற நிலைமை வேற. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பங்களாதேஷ் இப்படி குரல் கொடுப்பாங்களான்னு ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் அவங்க நாட்டிலே சேர்ந்தவரை கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அதனால நஷ்டம் யாருக்கும் இல்லை அப்படின்பொழுது உள்ள பாகிஸ்தான் வீரர்கள் குமரி போயிருக்காங்க. ஆட்டத்தை ஆட்டமா பாருங்கயா, இதை ஏன் அரசியலாக்குறீங்க? போய் விளையாடுவோமா, 4 காசு சம்பாதிப்போமா, ஜெயிப்போமா, வருவோமா. நம்ம தான் இந்தியாவில் விளையாடக்கூடாதுன்றாங்கல்ல, போய் இலங்கையில தான் விளையாடுவோம், கொழும்புல விளையாடுவோம், கண்டியில விளையாடுவோம். அதை விட்டுவிட்டு நானும் வரமாட்டேன், நாங்களும் இது பண்ண மாட்டேன்னு ஒட்டு மொத்தமா இந்த டீமோடைய இந்த பாகிஸ்தான் டீமோடைய கதையே முடிக்க பாக்குறீங்களா பாவீங்க அப்படின்ற அளவுக்கு குமரி போயிருக்காங்க. இது ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை. இதை வந்து அதான் திரும்ப சொல்றதானது. இப்படியாப்பட்ட ஒரு விளையாட்டில் அரசியலை கொண்டு வரக்கூடாது. அது அவர்களுக்கு தான் பாதகமாக முடியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விளையாட வந்துருவாங்க, வந்து சும்மா வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க, வந்துருவாங்க. அதை தான் அந்நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு ஸ்பான்சர் கட் ஆகும், டெலிகாஸ்டுக்கு வந்து இருக்கு இல்லைங்களா, அது கட் ஆகும், வருமானம் போவோம். ரைட், ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.